இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ கைஸ், வணக்கம். போயம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் ஸ்பெஷல் ஹீரோ. இது 8th புக்கில் இருக்குது. 8th புக்கில் இருக்க ஒரே போயம் இதுதான். ஸோ என்னன்னு பார்த்துடலாமா? When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness keeping me safe from harm. நான் குழந்தையா இருக்கும்போது என்னை நீங்கள் கையிலே இறுக்கமாக பிடிச்சிப்பீங்க. அதோட லவ்வை நான் ஃபீல் பண்ணுவேன். அது எனக்கு சேஃபாக இருக்கும். அதே நேரத்தில் தீமையிலிருந்து என்னை பாதுகாக்கிறதாகவும் இருக்கும். I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You are the dad chosen for me. நான் உங்களை நிமிர்ந்து உங்கள் கண்ணில் பார்ப்பேன். அப்போது உங்களோட லவ்வை எனக்கு தெரியும். நான் எவ்வளோ லக்கியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய அப்பாவா, எனக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பாவா இருக்கீங்க. There is something special about a father's love. ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல அப்பாவோட அன்பில். Seems it was sent to me from some place up above. எப்படி இருக்குன்னா, எனக்காகன்னே யாரோ ஒருத்தர் மேலே இருந்து உங்களை அனுப்பின மாதிரி இருக்கு. Our love is everlasting. I just wanted you to know. நம்மளுடைய அன்பு வந்து காலம் தாழ்ந்த பின்னும் இன்னுமே மாறாம இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். I just wanted you to know that you are my special hero and I wanted to tell you so. நீங்க தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ. நான் அது உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த போயம் முடியுது. போயம் எழுதினது கிறிஸ்டினா எம். பேஷன். கிளாசரி என்னன்னு பார்த்தலாம். டெண்டர்னஸ்னா ஜென்டில்னஸ் ஆர் கைண்ட்னஸ், அன்பா அப்படி பிடிக்கிறது. எவர்லாஸ்டிங் கடைசி வரைக்கும் இருக்கிறது. ஸ்பெஷல் நார்மலா இல்லாம புதுசா ஒன்று இருக்கிறது. Who is the speaker? ஸ்பீக்கர் யாரு? A child. Who is the special hero mentioned in the poem? Dad தான் ஸ்பெஷல் ஹீரோவா சொல்றாங்க. How did the child feel when it was held by its hand? சேஃபாவும் வாமாவும் தன்னை வந்து ஹார்ம்ல இருந்து பாதுகாக்கிறவங்களாவும் அவ ஃபீல் பண்றா. Seems it was sent to me from some place up above. What do the above lines mean? எனக்காகவே மேல உலகத்துல இருந்து யாரோ உங்களை அனுப்புன மாதிரி இருக்கு அப்படின்றதான் அதோட மீனிங். What did the child want to tell its dad? அவங்க அப்பாவுக்கு அந்த குழந்தை என்ன சொல்ல விரும்புது? தன்னோட அப்பாவை நீங்க தான் என்னோட ஸ்பெஷல் ஹீரோ, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. Identify the alliteration in the given lines. என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாமா? Something special. SCS தான் alliterated, வேற எதுவும் இல்லைங்க. Rhyming words from the poem. போயம்ல rhyming words. Arm, harm, tea, me, love, above, no, so. இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். அவ்வளோதாங்க. எய்த்து புக்கில் இருக்க ஒரே போயமையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.